டேட்டா சயின்ஸ் ட்ரூத். கிளாரிட்டி இல்லாமல் நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு வேலை கிடைக்காம இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் டேட்டா சயின்ஸை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சிருக்கேன். அந்த ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு எனக்கு ஃப்ரைடே ஆனால் சேல்ஸே நடக்கிறது இல்லை. அப்புறம் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு டேட்டா சயின்ஸ் கூப்பிட்டு வரணும்னு வச்சுக்கலாம். கூப்பிட்டு வந்து என்னோட பிஸ்னஸ் இது மாதிரி ஃப்ரைடே அன்னைக்கு சேல்ஸே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் மொத்தமாக இந்த வாரம் ஃபுல்லாக உட்காந்து என்னோட யூசர்ஸோட டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு டிசிஷன் கொடுக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு நான்வெஜ் ட்ரை பண்ணாத, பிகாஸ் நீ சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ்லாம் சொல்லிட்டு போகிறாரு. இந்த பிஸ்னஸ் இவர் சொன்ன டிசிஷனை வச்சுக்கிட்டு நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். என்னன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு இதுக்கு மேல் இந்த மாதிரி இந்த ஃபுட்ஸ்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என் கம்பெனி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போலேருந்து ரெவன்யூ ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா என்னோட பிஸ்னஸோட டேட்டாஸை வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. சேம் இதே மாதிரி தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட், வாட் எவர் கம்பெனிஸாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாருமே டேட்டா சயின்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரே ரீசன் ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் டேட்டாஸை வச்சு ஹேண்டில் பண்ணுறாங்க. பார்த்தா டேட்டா ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா? இதனால தான் டேட்டா சயின்ஸை எடுக்கிறாங்க. என்னோட ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு ஒரு ஃப்ரெஷர் டேட்டா சயின்ஸ் முடிச்சு வந்திருக்காரு. அவரை வச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு? ஃப்ரைடே அன்னைக்கு இது நேரத்து வேறு ஏதாவது டிசிஷன், தப்பான டிசிஷன் சொல்கிறாரு அப்படின்னா என் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு லாஸ் ஆகும்னு நினச்சி பாருங்க. ஸோ அதனால் டேட்டா சயின்ஸ் ரோலுக்கு மேக்ஸிமம் எக்ஸஸ் எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாமல் நிறையா விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஏஐ படிக்க வேண்டியிருக்கும், பேசிக் மிஷின் லேர்னிங் தேவைப்படும். இது எல்லாமே படிச்சுனா தான் ஒரு கம்ப்ளீட் ஏஐ இன்ஜினியராக இருக்கட்டும், டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போக முடியும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்கன்னா, பேரலி நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ், டேட்டா ரிலேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் இந்த ரோல் உங்களுக்கு செட் ஆகும். நான் வீட்டில் இருக்கேன், ஏதோ ஒரு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் டேட்டா சயின்ஸ் சூஸ் பண்ணுறீங்க. இதனால் நீங்கள் டிஃபிகல்ட் ஆகிற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த கரியர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்கும், என்ன மாதிரி சாலரிஸ் இருக்குது, என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குது. அப்புறம் லிங்க்டின்ஸில் போய்ட்டு டேட்டா சயின்ஸோட ரோலோட எடுத்து பாருங்கள், என்ன மாதிரி ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டேட்டா சயின்ஸில் ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய இன்ஸ்டியூஷன் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா சயின்ஸ் படிங்க, நல்ல சாலரி இருக்குது, ஏஐ தான் ஃபியூச்சர், டேட்டா தான் ஃபியூச்சர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் விற்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. பட் அது தூதே கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கிளாரிட்டியோட முடிச்சிருந்தால் மட்டுமே அந்த கரியர் சூஸ் பண்ணுங்கள். ஸோ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிச்சிட்டேன், நான் இந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். வேறு ஏதோ ஒரு கம்பெனிஸ் போய்ட்டு ஃப்ரீயாக ஒரு இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ரோலுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் மட்டும் தான் உங்களால் போக முடியும். ஒரு நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் டொமைன் இந்த மாதிரி டொமைனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த டேட்டா சயின்ஸில் ஏஐ இன்ஜினியராக இருக்கட்டும், எம்எல் இன்ஜினியராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துலேயுமே மேத்தமெட்டிக்ஸ் டிகிரி இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. தாண்டி உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிட்டி இல்லை, கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு டீட்டெயில் தான் என்னென்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். பேரலி என்னோட லிங்க் இருக்குது, என்னோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்கனாலும் நான் டிஸ்கஷனில் தரோம். உங்களோட கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணுறேன். இந்த மாதிரி கரியர் மோர் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.